பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் ஒரு முக்கியமான மடல் ஒன்றை எழுதியிருக்கின்றார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில், என் உயிருக்கு நெருக்கமான உறவாக இருக்கின்ற உங்களோடு இருக்கவே நான் எப்போதும் ஆசைப்படுபவன், சாமானியனிலும் சாமானியனாக உங்களோடு கலந்து உறவாட விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்திற்கான நோக்கம் என்னவென்றால், இது தன்னுடைய தனிப்பட்ட சுற்றுப்பயணம் கிடையாது. ஆட்சி மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை விரும்பும் ஒவ்வொரு தமிழரின் சுற்றுப்பயணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயணம் திமுக அரசை வீழ்த்தும் பயணம், மேலும் இது மாநிலத்தை காக்க மாபெரும் பயணம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்கள் எல்லா மாற்றத்தையும் நோக்கி அழைத்து செல்லும் முன்னணி கள வீரனாக நான் இருப்பேன் என்று அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பயண போர்க்களத்தில் ஆளும் கட்சியின் கொடுமைகளையும் சிறுமைகளையும் எதிர்த்து போராடும் ஒரு சிப்பாயாக இருப்பேன் என்று இபிஎஸ் தன்னுடைய இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை தேடி வரும் இந்த எழுச்சி பயணம் உங்கள் பங்களிப்போடு ஒரு மாற்றத்தை நோக்கி வெற்றி பயணமாக மாறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சில கேள்விகளையும் இபிஎஸ் இந்த விரிவான கடிதத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்டவர்களும் பாட்டாளி வர்க்கத்தினரும் இப்போது மகிழ்ச்சியாக இல்லையே, ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு சில கல்விக்கூடங்களும் சில சமூக ஊடகங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் கூடாரமாக தொடர்ந்து செயல்படுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அமைதி பூங்காவாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும் போதைப் பொருட்கள் பெருக்கத்தாலும் அல்லுறுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.